ஸ்டாலின் பற்ற வைத்த நெருப்பு பாஜக ஆதரவு மாநிலங்களிலும் பரவும் மாநில சுயாட்சி உணர்வு. நரேந்திராவுக்கு எதிராக ஸ்டாலினின் தீப்பந்தத்தை கையில் எடுத்த ரேவந்த். சட்டசபையில் நிறைவேற்றப்பட்ட அதிரடி தீர்மானம். ஸ்டாலின் பிளவு அரசியல் செய்கிறார். சொல்வது யார்? மதவெறி பிடிச்ச மடக்குரங்கு யோகி. இந்தியாவின் திசை வழியை தீர்மானிக்கும் சக்தியாக உருவெடுக்கிறார் ஸ்டாலின். ஒட்டுமொத்த இந்தியர்களாலுமே தமிழ் மொழியை மதிக்கிறார்கள். ஆனா தமிழர்கள் இந்தியை வெறுக்கிறார்கள் சொல்லிட்டு தமிழர்கள் மீது வன்மத்தை கக்கி இருக்கிறாரு இந்த உத்தரப்பிரதேச மடக்குரங்கு. ஹிந்தியை தங்கள் தாய்மொழியாக நினைத்து கொண்டு போலியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறவர். அட உத்தரப்பிரதேச மடக்குரங்கே ஒன்னு தெளிவா தெரிஞ்சுக்கோ, சூரசேனி மொழியை தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஆரியர்கள். இந்த செய்திகள் குறித்து தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். மறக்காம மை சென்னை 360 சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதோடு இந்த வீடியோவையும் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க தோழர்களே. மை சென்னை 360 தோழர்களுக்கு வணக்கம். தோழர்களை, மதவெறி பிடித்த பாசிச கும்பலான பாஜகவிடம் எப்பொழுது இந்திய ஒன்றியத்துடைய ஆட்சி அதிகாரம் கையில் சென்றதோ கடந்த 11 ஆண்டுகளுக்கு மேலாக பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவில் எங்கு பார்த்தாலும் மதவெறி பிளவு அரசியலே நடந்துட்டு இருக்குது. இந்த சூழலாக தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவின் இறையாண்மையை காப்பதற்காகவும் இந்திய அரசியலமைப்பை காப்பதற்காகவும் இனி இந்திய அரசியல் எந்த திசை வழியில் செல்ல வேண்டும் என்பதை தீர்மானிக்கிற சக்தியாக ஸ்டாலின் அவர்கள் உருவெடுத்துட்டு இருக்கிறார். தேசிய அளவில் பரபரப்பாக சொல்லப்படுகின்ற எந்த ஒரு கட்சி தலைவரும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகின்ற இந்திய கூட்டாட்சி தத்துவம் மற்றும் மாநில சுய உரிமையை வந்துட்டு பாதுகாக்கிறதுக்கான விஷயத்துல வந்துட்டு எல்லா மாநில அரசுகளும் கொஞ்சம் வந்துட்டு பின்தங்கி இருக்கும் போது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான் வந்துட்டு இந்த டீலிமிட்டேஷன் மூலியமாக இந்தியா வந்துட்டு மிகப்பெரிய வந்துட்டு குறிப்பாக தென் மாநிலங்கள் மிகப்பெரிய அளவில் வந்துட்டு பாதிப்பை வந்துட்டு ஏற்படக்கூடிய சூழல் இருக்குது. தென் மாநிலங்களுடைய உரிமையே வந்துட்டு நசுக்கப்படும். வடகிழக்கு மாநிலங்கள் வந்துட்டு இப்பொழுது வந்துட்டு நாடாளுமன்றத்தில் அவர்களுக்கு சரியான பெரும்பான்மையான உறுப்பினர்கள் இல்லாத காரணத்தாலேயே வடகிழக்கு மாநிலங்களுடைய குரல்கள் எப்படி நசுக்கப்படுதோ அதே போன்ற நிலை தான் தென்னிந்திய மாநிலங்களுக்கு ஏற்படும். ஒட்டுமொத்தமாக அனைத்து மாநிலங்களுடைய சுயாட்சியை வந்துட்டு காப்பாற்றணும் அப்படின்றதுக்காகவே பாஜக ரகசிய செயல் திட்டமாக வைத்திட்டு இருந்த அந்த டீலிமிட்டேஷன் பிரச்சனை கையில் எடுத்து ஸ்டாலின் அவர்கள் வந்து பேச ஆரம்பிச்சாரு. ஸ்டாலின் அவர்கள் பற்ற வைத்த அந்த நெருப்பானது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடந்த வாரத்தை நடந்த இந்த டீலிமிட்டேஷன் கூட்டத்திலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கலந்து கொண்ட அனைத்து மாநில பிரதிநிதிகளுமே பாஜகவுக்கு எதிர் அரசியலை கொண்டிருக்கின்ற அனைத்து மாநில முதல்வர்களும் பார்த்தீங்கன்னா இந்த டீலிமிட்டேஷனாலே ஏகப்பட்ட பிரச்சனைகள் உருவாக போகுது. தென்னிந்தியாவுடைய உரிமை ஒடிசாவுடைய முன்னாள் முதல்வர் திரு நவீன் அவர்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதனால வந்துட்டு தென் மாநிலங்களோட உரிமை வந்து நசுக்கப்படுவது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. டீலிமிட்டேஷனால மிகப்பெரிய ஆபத்து தென் மாநிலங்களுக்கு ஏற்பட இருக்குது. அதை வந்துட்டு தடுத்து நிறுத்தி ஆக வேணும் அப்படின்ற மாதிரிலாம் அவரு குரல் கொடுத்திருந்தார். இந்த சூழலில் தான் ஸ்டாலின் அவர்கள் பற்ற வைத்திருந்த இந்த நெருப்பானது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நரேந்திராவை வந்துட்டு தன்னுடைய மானசீக குருவாக ஏற்றுக்கொண்டதாகவும் நரேந்திராவை தன்னுடைய ரோல் மாடலாக வைத்துக்கொண்டு தெலுங்கானாவை முன்னேற்ற போறேன்னு சொன்ன தெலுங்கானா முதல்வர் திரு ரேவந்த் அவர்களை நேற்று தெலுங்கானா சட்டசபையில வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெளிப்படையாக சொல்லிட்டாரு. மாநிலங்களை கலந்தாலோசிக்காம எப்படி நீங்க வந்துட்டு டீலிமிட்டேஷனுக்கான வேலைகளை வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெத்தியடி போட்டு டீலிமிட்டேஷனுக்கு எதிராக திரு ரேவந்த் அவர்கள் வந்துட்டு தெலுங்கானா சட்டசபையில் வந்துட்டு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்காங்க. தமிழ்நாடு சட்டசபையில் ஏற்கனவே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுச்சு. இப்போ தெலுங்கானாவிலையும் நிறைவேற்றப்பட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதை பார்த்துட்டு தெலுங்கானாவை ஒட்டி இருக்கக்கூடிய ஆந்திரா மாநிலத்தில் சந்திரபாபு அவர்கள் பாஜகவோட கூட்டணியில் இருந்தாலும் இப்போது சந்திரபாபு அவர்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை வந்துட்டு கொடுத்துருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சந்திரபாபு அவர்கள் டீலிமிட்டேஷன் குறித்து ஒன்றிய அரசுக்கு எதிராக தீர்மானத்தை நிறைவேற்றக்கூடிய சூழலுக்கு வந்து தள்ளப்பட்டிருக்காங்க. கர்நாடகா, கேரளா மாநிலங்கள் கண்டிப்பாக தீர்மானங்களை நிறைவேற்ற போறாங்க அப்படின்குள்ள வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய நெருக்கடியை பாரதிய ஜனதா கட்சிக்கு ஸ்டாலின் அவர்கள் பற்ற வைத்த இந்த நெருப்பானது ரேவந்த் அவர்கள் தீப்பந்தமாக எடுத்துக்கொண்டு சென்றுட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா வெளிப்படையாகவே தெரியுது பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய அடியை வந்து. ஏன்னா ரேவந்த் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முழுக்க ஒரு RSS உடைய வளர்ப்பு தான் இருந்தாலும் தன்னுடைய மாநிலத்தை சுயமுனையாதை வந்துட்டு சனாதனம் பற்றிய கொள்கையில் வந்துட்டு ரேவந்த் அவர்களுக்கும் திராவிட அரசியலுக்கும் பல கருத்து முரண்பாடுகள் இருந்தாலுமே மாநில சுயாட்சி விஷயத்தில் வந்துட்டு ரேவந்த் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிக தெளிவாகவே ஒன்றிய பாஜக அரசுக்கும் RSS உடைய அஜெண்டாக்கும் எதிராக. ஏன்னா RSS பொறுத்த வரைக்கும் மாநிலங்களே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்க மாநிலங்களை ஒழிக்க வேணும். அதுக்கு பதிலாக ஏற்கனவே இந்திய விடுதலைக்கு முன்னாடி எப்படி சமஸ்தானங்களாக இருந்தார்களோ அதே போல 540 ஜன்பந்துகளை வந்து உருவாக்கணும் அப்படின்ற திட்டத்தில் வந்துட்டு இது பண்ணுங்க. அதுக்கான வேலைகளை தான்
பாரதிய ஜனதா கட்சி கொஞ்சம் கொஞ்சமா இது பண்ணிட்டு மாநிலன்ற கட்டமைப்பை உடைத்து விட்டு ஜன்பந்துகளை 540 ஜன்பந்துகளா உருவாக்கி இந்தியா வந்து பாத்தீங்கன்னாக்கா தங்களுடைய ஒற்றை ஆளுமைக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பகல் கனவு கண்டுகிட்டு ஏகப்பட்ட சதித்திட்டங்களை வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற சூழல் தான் இங்க வந்துட்டு இருக்குது. இதற்கு எதிராக திரு மு.க. ஸ்டாலின் அவர் டீலிமிட்டேஷனுக்கு எதிராக எழுப்பிய இந்த ஒரு விஷயம் வந்து நாடு முழுக்கவே சங்கிகளை கதற விட்டுருக்குது. குறிப்பாக நரேந்திராவுக்கு அடுத்த இடத்தில் அப்படின்னு சொல்லிட்டு சங்கிகளால் சொல்லப்படுகின்ற உத்தரப்பிரதேசத்து மடக்குரங்கு யோகி ஆதித்யநாத் வந்து ANI செய்தி நிறுவனத்தை கொடுத்த பேட்டியில வந்துட்டு குறுகிய அஜெண்டா வச்சுட்டு செஞ்சிட்டு இருக்கிறாரு. இது வந்து பாத்தீங்கன்னாக்கா நாட்டினுடைய வளர்ச்சிக்கு வந்து மிகப்பெரிய இதாயிடும். தங்களுடைய அரசியல் சுயநலத்துக்காக டீலிமிட்டேஷன் பிரச்சனையை கையில் எடுத்துட்டு தேவையில்லா பதட்டத்தை உருவாக்குறாரு சொல்லி இருக்கிறாரு யோகி ஆதித்யநாத். யதார்த்தம் என்னன்னாக்கா ஓப்பனா வெளிப்படையா சொன்னாக்கா இந்திய நாட்டுக்கு எப்பொழுதும் பேராபத்தான சட்டங்களோ திட்டங்களையோ ஒன்றிய அரசுகள் கொண்டு வருதோ அப்பொழுதெல்லாம் முன்கூட்டிய முன்னெச்சரிக்கை விடுத்து கொண்டு அதற்காக எச்சரிக்கை மணி அடித்து இந்த நாட்டையே வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எச்சரிக்கை குரலை கொடுத்து இந்த நாட்டை பாதுகாக்கணும் தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருப்பது தமிழ்நாடு. அதன் அடிப்படையில் டீலிமிட்டேஷனால வந்துட்டு தென் மாநிலங்கள் பாதிக்கப்பட போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதாவது தன்னுடைய மாநிலம் மட்டும் பாதிக்கப்படுது அப்படின்னு நினச்சிக்கிட்டா அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே மட்டும் தீர்மானத்தை நிறைவேற்றிட்டு எது வேணாலும் பண்ணியிருக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்த தென் மாநிலங்களுடைய உரிமையும் பாதிக்கப்படுது. எல்லா மாநிலங்களுக்கும் சமமான விகிதாச்சாரம் கொடுக்கப்பட வேணும் அப்படின்ற அடிப்படையில் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வைத்திருக்கின்ற இந்த விஷயம் சனாதனத்தை வந்துட்டு வைத்துக்கொண்டு ஆதிக்கத்தை விரும்புகின்ற இந்த உத்தரப்பிரதேச மடக்குரங்கு யோகி ஆதித்யநாத்துக்கு சுத்தமாக இருக்காது அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதை விட முக்கியம் என்னன்னாக்கா இந்த ட்ரிபிள் லாங்குவேஜ் பாலிசியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் வந்து தேவையில்லாத அரசியல் பண்ணுறாங்க. ஒட்டுமொத்த இந்தியர்களுமே தமிழ் மொழியை மதிக்கிறார்கள், ஆனால் தமிழர்கள் இந்தியை வெறுக்கிறார்கள்னு சொல்லிட்டு தமிழர்கள் மீது வன்மத்தை கக்கி இருக்கிறாரு இந்த உத்தரப்பிரதேச மடக்குரங்கு யோகி ஆதித்யநாத். நாம் என்ன சொல்கிறோன்னாக்கா தமிழர்கள் என்னைக்கு வந்துட்டு எந்த மொழியை வெறுத்து இருக்கிறாங்க, எல்லா மொழிகளையும் மதித்து அதை உரிய மரியாதை கொடுப்பது தமிழர்களை மிஞ்சியவர்கள் கிடையாது. இதே தமிழ்நாட்டுக்குள்ள எத்தனை பேர் வந்துட்டு உத்தரப்பிரதேசம் பீகார்ல இருந்து வந்து ஹிந்தி பேசாத ஹிந்தியை தங்கள் தாய்மொழியாக நினைத்து கொண்டு போலியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள். இவர்களுடைய தாய்மொழி இந்த உத்தரப்பிரதேசம் பீகார்லேருந்து வரக்கூடியவர்களுடைய தாய்மொழி பெரும்பாலும் என்ன இருக்கும், ஒன்று அவந்தி போஜ்பூரி இந்த மாதிரி மொழிகளாக இருக்கும். ஆனால் அவர்கள் அதையெல்லாம் மறந்துட்டு ஹிந்தியை தங்கள் தாய்மொழி போல நினைத்து கொண்டு கற்பனாவாதத்தில் மாறி அவர்களுடைய கல்வி பாதிக்கப்பட்டு அங்கே உத்தரப்பிரதேசம் பீகார் போன்ற மாநிலங்களில் பிழைக்க வழி இல்லாமல் இங்கே வந்திருக்கக்கூடிய இவர்களை தமிழர்கள் சமமாக மதித்து நடப்பதனால இதாயிட்டு இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஹிந்தி மொழிக்கு எதிராக வந்துட்டு மிகப்பெரிய வெறுப்பு இருப்பது போல ஒரு கட்டமைப்பை வந்துட்டு உருவாக்கி தமிழர்கள் ஹிந்தி பேசுறவர்களை வெறுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பச்சையாக பொய் சொல்லிட்டு இருக்கிறான் இந்த யோகி ஆதித்யநாத் என்ற உத்தரப்பிரதேச மடக்குரங்கு. உத்தரப்பிரதேச மடக்குரங்கு ஒன்று தெளிவாக தெரிஞ்சுக்கோ, எங்ககிட்ட வந்துட்டு யாராவது ஹிந்தியில் பேசுனாக்கா நாங்கள் வந்துட்டு அந்த மொழியை வந்து மதிக்கிறோம். மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஹிந்தியில் பேசிட்டு இருந்த ஒருத்தனுக்கு மராத்தாள மொழியில் பேச சொல்லி அங்கே இருக்கிற மராத்தியர்கள் கன்னத்தில் பளின்னு அடைஞ்சு விட்டு அந்த வீடியோ வந்து சோசியல் மீடியா மிகப்பெரிய வைரல். அந்த மாதிரி வந்துட்டு இங்கே தமிழர்கள் எந்த ஒரு விஷயம் பண்ணல. தமிழ்நாட்டில் ஹிந்தி திணிப்புக்கு எதிராக தான் வந்துட்டு அதான் வந்து பார்த்தீங்கன்னா மொழி திணிப்புக்கு எதிராக தான். இப்போ உதாரணத்துக்கு சொன்னாக்கா எங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த யாராவது ஒருத்தர் எதிர்காலத்தில் உங்கள் உத்தரப்பிரதேசத்தில் வந்துட்டு முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறமேட்டு அனைத்து பள்ளிகளிலும் தமிழ் கட்டாயம், உத்தரப்பிரதேச மக்கள் எல்லாருமே தமிழ் கட்டாயம்னு சொல்லிட்டு சட்டத்தை கொண்டு வந்து தமிழை கட்டாயம் படித்து பாஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டத்தை கொண்டு வந்து அந்த தமிழ் மொழியை அவர்கள் மேலே திணித்தாலும் இங்கே தமிழ்நாட்டில் இருக்க தமிழர்கள் கண்டிப்பாக அதை எதிர்ப்பாங்க. ஏன்னா தமிழர்கள் எந்த மொழி திணிப்பிற்கும் எதிரானவர்கள். எல்லா மொழியும் நேசிக்கக்கூடிய தமிழர்கள் மொழி திணிப்புன்னு வரும்போது அது எந்த மொழியை யார் மேலே திணித்தாலுமே அவர்களுக்கு எதிராக போர்க்குரலை எழுப்பக்கூடியவர்களும் தமிழர்கள். நீங்கள் ஹிந்தி மொழியை வந்துட்டு பேசுவது எங்களுக்கு எது இல்லை. ஹிந்தி மொழியின் மூலமாக ஹிந்தி ஆதிக்கத்தையும் அதன் மூலமாக சமஸ்கிருத ஆதிக்கத்தையும் நிலைநிறுத்த முயற்சி பண்ணுறீங்க அப்படின்றதுனால தான் நாங்கள் இந்த விஷயத்தை வந்து சொல்கிறோம். அதுலேயும் குறிப்பாக இந்த ANI விஷயத்தில் அந்த உத்தரப்பிரதேசத்துடைய மட சாம்பிராணி குரங்கு இருக்கு இல்லைங்களா, யோகி ஆதித்யநாத் என்ன சொல்லுது, இந்தியாவில் எத்தனையோ பழமையான மொழிகள் இருக்குதான். மடக்குரங்கு இந்தியாவில் வந்துட்டு எத்தனையோ பழமையான மொழிகள் இருக்கலாம். அந்த எல்லா பழமையான மொழிக்கும் ஏன் இந்தியாவில் மட்டும் இல்லை உலகத்தில் இருக்க எல்லா பழமையான மொழிக்கும் தாய்மொழி எதுனாக்கா அது தமிழ் தான் சொல்லிட்டு உலகத்தில் இருக்க எல்லா
மொழி ஆய்வாளர்கள் எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க. அப்படிங்க கூட இந்த உலகத்துக்கே பழமையான மொழியான இந்த தமிழ் மொழியை நீ வந்துட்டு இந்தியாவில் இருக்க மொழிகள் பழமையான மொழிகளில் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வட்டத்துக்குள்ள சுருக்கணும். அதோட முக்கியம்னாக்கா சமஸ்கிருதம் போல அதுக்கு வரலாறு பாரம்பரியம் இருக்கும். அடா இதுக்கு தான் இவனுங்களெல்லாம் செருப்பை கழட்டி அடிக்கணுன்றது. இவனுங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹிந்தி மூலியமாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சமஸ்கிருதத்தில் கொண்டு வராங்க. அதுதான் அந்த வேலையை தான் மறைமுகமாக கொண்டு வந்து நிறுத்திக்கிட்டு இவனுங்க என்ன பண்ணுறானுங்க, தமிழை பெருமையாக பேசிக்கொண்டு தமிழர்களை இழிவுபடுத்துகின்ற அயோக்கியத்தனமான வேலைகளை வந்துட்டு இந்த பாஜக சங்கிகள் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வெறுப்புணர்ச்சியில் ஊறக்கூடிய இந்த சங்கிகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்களுக்கு பாடம் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. இந்த மடக்குரங்கு என்ன சொல்லுது, சமஸ்கிருதத்தை போல தமிழும் வந்துட்டு பாரம்பரியமான வரலாற்று மிக்க மொழினாக்கா அது அருகேட்டனே தமிழர்களாகிய எங்களுக்கு எங்களுடைய தமிழ் மொழிக்கு கிமு 10ஆம் நூற்றாண்டுல இருந்துட்டு வரலாறு இருக்குது, அதுக்கான இலக்கியங்கள் இருக்குது, எல்லாமே எங்ககிட்ட இருக்குது. ஆனா உங்களுடைய நீ சொல்ற இல்லையா சமஸ்கிருத ஹிந்தி மொழியே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி பாரசீகம் உருது இந்த மொழிகள்லாம் சேர்த்து உருவாக்கப்பட்ட கட்டமைக்கப்பட்ட மொழி. அந்த மொழிக்குன்னு எந்த ஒரு தேசிய இனமும் சொந்தமாக கிடையாது. இதை குறித்து நம்ம ஏற்கனவே பல முறை பேசியிருக்கிறோம். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த சமஸ்கிருத மொழிக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு வழி வடிவம் ஒளி வடிவம் எதுவுமே இல்லாமல் தான் இருக்குது. இந்த சூழல் தான் கிமு 3ஆம் நூற்றாண்டுல மத்திய பிரதேசம் பகுதியில் வந்துட்டு தமிழில் இருந்து பிரிந்து போன ஒரு மொழி சூரசேனி அப்படின்ற ஒரு மொழி இருந்தது. இந்த சூரசேனி மொழியை தான் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கனாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஆரியர்கள் தங்களுக்கு சாதகமாக ஒரு மொழியை உருவாக்கணும்னு சொல்லிட்டு அந்த சமஸ்கிருத மொழிக்கான எழுத்து வடிவம் வரி வடிவம் எல்லாத்தையும் கொடுத்து ஒரு கட்டமைப்பை வந்து உருவாக்குறாங்க இந்த சூரசேனி மொழிக்கு அப்படின்னு சொல்லிட்டு மொழியறிஞர் திரு கிரியர்சன் வந்து சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆய்வை வந்துட்டு ஏற்கனவே ஐயா மஞ்சை வசந்தன் வந்துட்டு நம்முடைய மை சென்னை 360 சேனலுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க. அதில் இந்த சமஸ்கிருத மொழி எப்படியெல்லாம் வந்து இந்த மொழி வந்துட்டு உருவாக்கப்பட்ட அப்படின்னு குறித்து விளக்கத்தை எல்லாம் வந்துட்டு கொடுத்துருக்கிறாரு. அந்த வீடியோ முழு லிங்க்கை வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல போற மறக்காம பாருங்க. இந்த சூழல்ல தான் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வந்து வெறுப்பரசல் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பொய்யாக ஒரு செய்தியை வந்துட்டு இந்த உத்தரப்பிரதேச மடக்குரங்கு யோகி ஆதித்யநாத் வந்து சொல்லிட்டு இருக்குது. ஆனால் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து வெக வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாங்க, எங்களுக்கு மதவெறி மூலமாக இந்த நாட்டை பிளவுபடுத்துகின்ற நீங்கள் யாரும் எங்களுக்கு வந்துட்டு பாடம் எடுக்காதீங்க அப்படின்றத வெளிப்படையாகவே சொல்லி காட்டமான பதிலை வந்துட்டு யோகி ஆதித்யநாத்தை கொடுத்துருக்காரு நம்மளுடைய முதலமைச்சர். எது எப்படினாலும் சரி நம்ம வெளிப்படையாக சொல்கிறது என்னன்னாக்கா நான் தொடர்ந்து சொல்கிறது என்னன்னாக்கா இந்தியாவில் ஹிந்தி மொழியால் அளிக்கப்பட்ட அத்தனை மொழிகளும் வந்துட்டு மீள் உருவாக்கம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. அந்த அத்தனை மொழிகளும் நம்ம மீள் உருவாக்கம் செய்வதன் மூலமாக இந்தியாவுக்கு ஹிந்தி மொழின்னு ஒன்றே தேவையில்லாத சூழலை வந்துட்டு உருவாக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இதுக்கான முன்னெடுப்புகளை வந்துட்டு முற்போக்காளர்களாகிய எல்லாருமே ஒன்று சேர்ந்து எடுத்து குரல்கள் எழுப்புவதன் மூலியமாக தான் எங்கள் செத்துப்போன சமஸ்கிருதத்தை உயிர்ப்பிக்கிறதுக்காக 2000 கோடி ரூபாய் செலவு பண்ணும்போது இன்னமும் இப்போ உத்தரப்பிரதேசம்லாம் பார்த்தீங்கன்னா அவந்தி மொழியெல்லாம் அழியும் தழுவாயில் இருக்குது, ராஜஸ்தானி மொழியெல்லாம் அழிஞ்சிருக்கு. அந்த மொழிகளை வந்துட்டு மீள் உருவாக்கம் செய்வதற்கு உரிய நிதியை கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒன்றிய அரசை வலியுறுத்த வேண்டிய அவசியம் வந்துட்டு அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய முற்போக்காளர்கள் மற்றும் மொழி அறிஞர்களுக்கு இருக்கு அப்படின்றத சொல்லிக் கொள்கிறோம் தோழர்கள். இந்த விஷயம் தொடர்ந்து என்ன நடக்குது என்பது குறித்து பொறுத்திருந்து பேசும் தோழர்களே. நன்றி, வணக்கம். ஒரு ஆளுமே 145 கட்சி பெண்கள் பாஜக பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. கேசவ விநாயகம் அந்த ஆளு ஆர்எஸ்எஸ் காரன் ஒருத்தனால 142 பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. இவங்க பேசுறாங்க பேச்சு. அப்புறம் ஒருத்தன் வந்து பூஜை ரூம்ல உட்காந்துட்டு என்னமோ பண்ணிட்டு இருந்தானே. இந்த கும்பல்லாம் பாலியல் சுரண்டலை பத்தி பேசலாமா? இந்தியா முழுதும் பாலியல் சுரண்டலை பக்காவா பண்ணிட்டு இருக்கிற கேடுகட்ட ஒரு கட்சி இந்த கும்பல்.